தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கடலூரில் ஹெல்மெட் அணிவது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே புதுநகர போலீசார் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறினர். மேலும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஹெல்மெட் அணியாததால் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்களின் நிலை குறித்து போலீசார் எடுத்துரைத்து ஹெல்மெட்டுகளையும் வழங்கினர். ஒரு ஹெல்மெட் போடாம ஓட்டினா அதோட விளைவு என்னன்றத உங்களுக்கு லைவ் டெமோவா ஒரு போலீஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் விலக்கி அளிக்கிறோம். இவர் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினதுனால இவருக்கு ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு விபத்தில் மாட்டி இங்கே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்கார். ஒருவேளை இவர் அந்த ஹெல்மெட்டை மாட்டியிருந்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்காது. இவங்க வண்டியில் இரவு நேரத்தில் போகும் பொழுது சடனாக ஒரு நாய் கிராஸ் ஆகிடுது. காட் கிரேஸ் இவங்க ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ஏற்படலை. கைகள்லையும் காய்கள்லையும் மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கு. ஹெல்மெட் போடாத விளைவின் காரணமாக தலையில் பாருங்க, கடவுள் புண்ணியத்தில் இவர் உயிர் பிழைச்சிருக்கார். எத்தனை தையல் போட்டிருக்கு? 15 தையல். கையை காட்டுங்க, போட்டு விடுங்க. நம்ம போலீஸ் போட்டு விடுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நீங்கள் நல்ல மாதிரியாக பயணம் செய்யணும்னு நம்மளை கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக சிறிய விஷயமா உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பா இந்த ஹெல்மெட்டை அணிவிக்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.